எவனும் கம்னாட்டிங்க 3-4 பேர் சேர்ந்து அழகா வளர்த்த ஒரு குழந்தைய பிடிச்சி இது மாதிரி சேர்ந்து பலாத்காரம் பண்ணி கொண்டு இருக்கானுங்க. இதுல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் வச்சு செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்கல்ல. இது தீ எரியுது. போன்னு சொல்லுவோம், கழுத்துக்கிட்ட போற கிளாவிக்கல் போன். அந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒரு பெண்ணுக்கு கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகணும்னா க்ளோஸ் ஆகுது. அதாவது டெஃபினட்டா கழுத்து நெரிச்சு கொண்டிருக்கானுங்க. இந்த மிருகங்கள் எங்க இருந்து வர்றாங்க? இவங்களை முதல் விரட்டணுங்க. அவங்கள ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு இப்பேற்பட்ட அசுரர்களை விரட்ட முடியாது என்றால் அந்த கவர்மெண்ட்டே நம்ம விரட்டணும். நகங்களை பார்த்தா டிஎன்ஏ கிடைக்கும். ஒரு மனிதனா, 2 மனிதனா, 3 மனிதனான்னு தெரியும். ஆல்ரெடி இது வரைக்கும் 20 பேரை அந்த குளத்தூர் தூத்துக்குடி ஏரியால பிடிச்சி வச்சிருக்காங்க. இப்போ தமிழகத்துல கடந்த 3 தினங்களாக பெரும் பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயன்றது பாத்தீங்கன்னா, தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவிக்கு பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக உங்களுக்கு கொலை செய்யப்பட்டதான் தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. இது வரைக்கும் குற்றவாளிகளை கைது செய்யவில்லை அப்படின்ற பட்சத்துல அவங்க உறவினர்கள் எல்லாமே போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்காங்க. இது எப்படி பாக்குறீங்க சார் இந்த நிகழ்வுகளை? அதாவது அரசியலை தாண்டி நானும் இப்ப பாஜக இருக்கிறேன். ஆனா அரசியலை தாண்டி எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு இந்த திமுக அரசோட. நிச்சயமா நீங்க ஆக்சுவலா ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல எல்லாரும் நீங்க போட்டு படிச்சீங்கன்னா 2021 இருந்து 2026 வரைக்கும் 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதாவது ஒரு விஷயம், பாலியல் வன்கொடுமை 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. அதுவும் பாத்தீங்கன்னா 27% நமது தலித் பழங்குடியினர், எஸ்சி எஸ்டி சகோதரிகள் மேல. அப்படின்னா நான் என்ன வேணா பண்ணுவேண்டிங்கிற ஒரு ஃபீலிங். 3வது குழந்தைகள் மேல. அதாவது எனக்கு ரொம்ப பெரிய ஒரு கஷ்டம் என்னன்னா, குழந்தைகள் பாக்ஸோ கேசஸ் 1300 1400 கேசஸ் இருந்தது 2021. 2025-6 6000ல இருந்து 7000 கேஸ். அதாவது 40% அதிகம் இல்ல, 400% அதிகம். குழந்தைகள் மேல் பாலின வன்கொடுமை 400% ஜாஸ்தியா இருக்கு. வளர்ந்தவங்க அடல்ட்ஸ் மேல இந்த குழந்தை 17 வயசு பாவம் வாழ வேண்டிய ஒரு மருத்துவர்கள் முறையில சரத் ஒரு உயிரை காப்பாத்துறதுக்கு 8 மணி நேரம். இப்ப கூட காலைல இருந்து 5:30 மணிக்கு ஆரம்பிச்சு 1 மணிக்கு ஆபரேஷன் முடிச்சு இப்ப பேஷண்ட்ஸ் பார்த்துட்டு வரேன். அப்படியே தலை சுத்துது. ஏன்னா அவ்வளவு கான்சென்ட்ரேட் பண்ணி ஒரு சின்ன ஒரு பிளட் வெசல் ப்ளீடிங் ஆகக்கூடாது, ஒரு நரம்பு பாதிக்கூடாது நம்ம பண்றோம். எவனும் கம்னாட்டிங்க 3-4 பேர் சேர்ந்து அழகா வளர்த்த ஒரு குழந்தைய பிடிச்சி இது மாதிரி சேர்ந்து பலாத்காரம் பண்ணி கொண்டு இருக்கானுங்க. இதுல இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் இது வரைக்கும் ஃபைனல் ரிப்போர்ட் 2-3 நாள் ஆயிடுச்சு. ஒரு ஃபைனல் ரிப்போர்ட் கரூருக்கு மட்டும் 24 மணி நேரத்துக்குள்ள எல்லாருக்கும் வச்சு செய்யறதுக்காக கொடுத்துட்டீங்கல்ல. இது தீ எரியுது சுத்தி. அவ்வளவு கண்டன ஆர்ப்பாட்டங்கள் நடக்குது. அப்படி இருந்து 3 நாட்கள் ஆனாலும் பிரிலிமினரி தற்காலிக டெம்பரரி ரிப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. நம்பர் 1, மக்களுக்கு தெரியணும் இதுதான் உண்மைன்னு. 2வது, அட்லீஸ்ட் ரேப் அண்ட் மர்டர் சொல்லிருக்கலாம். ரேப் நாட் yet to be confirmed. அதான் இது வரைக்கும் ஒரு ரேப் அண்ட் மர்டர் கன்ஃபார்ம் பண்றதுக்கு 6 மணி நேரம் இல்ல 2 மணி நேரத்துக்கு கூட பண்ணி முடிச்சிடலாம். அந்த பிரிலிமினரி ரிப்போர்ட் நான் ரைட் டு இன்ஃபர்மேஷன் 2-3 நாட்கள் கிட்ட இப்ப பேசி சாட் ஜிபிடியில போய் நான் எடுத்தேன். அதுல என்ன சொல்லுதுன்னா, எல்லாரும் நல்லா கேர்ஃபுல்லா கேளுங்க. அதாவது பலரால் சேர்ந்து இது ஒரு டெஃபினட்டா இது ஒரு கூட்டு கொலை, கூட்டு பலாத்காரம். எப்படி தெரியும்? மேல இருந்து கீழே வரைக்கும் பல இடங்கள்ல இந்த ஸ்கிராட்ச் மார்க்ஸ் இருக்கு, கீறி விட்டா போல. ஒரே ஆளு ப்ரூஸ் லீ தான் அது மாதிரிலாம் ஃபுல்லா பண்ணுவோம். இதெல்லாம் நிறைய பேர் கையை கால பிடிச்சிருக்காங்க. 1. 2வது, இங்க காலர் போன்னு சொல்லுவோம், கழுத்துக்கிட்ட போற கிளாவிக்கல் போன். அந்த கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆயிருக்கு. ஒரு பெண்ணுக்கு கிளாவிக்கல் ஃப்ராக்சர் ஆகணும்னா பலத்த அடி, எவனோ ஒருத்தர் இப்படி டமால் இப்படி அடிக்கணும், அடிச்சு அதை உடைக்கணும். எதுக்காக இவங்க சண்டை போடுறாங்க? இந்த பொண்ணோட சண்டை போட்டு ஜாதி சண்டையா இவங்களோட அடிச்சு ஓடிச்சிருக்காங்க. சோ ஸ்கிராட்ச் மார்க்ஸ் இருக்கு, இங்க உடைஞ்சிருக்கு. 3வது, கழுத்து சுத்தியும் இந்த குரல் வலைய பிடிச்சு 3-4 மார்க்ஸ் இருந்து க்ளோஸ் ஆகுது. அதாவது டெஃபினட்டா கழுத்து நெரிச்சு கொண்டிருக்காங்க இந்த மிருகங்கள் அசுரர்கள் கிளாவிக்கல்ல உடைச்சிருக்காங்க. ஃபைனல் கன்ஃபர்மேஷன் அந்த 17-year-old பாவம் இந்த யூட்ரஸ்க்கு போன ரூட்ல அந்த இதெல்லாம் உடஞ்சி ஒப்புறம் இருக்கான்னு பாக்குறதுக்கு இந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல வரும். நிச்சயமா இது ஒரு கேங் ரேப் அண்ட் மர்டர். இது ஒரு கூட்டு பாலின கொடுமை, கூட்டு கொலை. இது 40% இன்க்ரீஸ் ஆயிருக்கு இந்த கேங் ரேப்ல. இத்தனைக்கும் 16 வயசுக்கு கீழே இருக்கிற
பிள்ளைங்களுக்கு கேங் ரேப் அண்ட் மர்டர் பண்ணா நம்ம பாரதிய நியாய சம்ஹிதால அவங்களுக்கு மரண தண்டனை. நான் என்ன சொல்றேன்னா, அப்புறம் வரேன், இது மாதிரி ஆட்களுக்கே இது மாதிரி கூட்டுக்குள்ள கேங் ரேப் அண்ட் மர்டருக்கே டப்புன்னு மரண தண்டனை கொடுக்கணும். இப்ப நான் ஒண்ணு கேட்கிறேன் உங்களை, எப்படி நமக்கு தெரியும்? அங்க பயங்கரமான ஒரு கேங் ரேப் மர்டர் நடிச்ச நிர்பயாக்கு 2001 அங்க நடந்தது. அவனை 10 வருஷம் 11 வருஷம் இழுத்து கடைசியில அவனுக்கு செய்யும் போது அவன் 17.5 வயசு 18 வயசு இல்ல, அவன் வளர்ந்த ஆள் இல்ல, அவுத்து விட்டாங்க. அவுத்து விட்ட ஜட்ஜு அவன் வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களை ஸ்கூலுக்கு போறதுக்கு காலேஜ் போறதுக்கு அவனை பயன்படுத்தி இருக்கலாம்ல. நீ டிரைவ் பண்றா, உனக்கு வயசாகல, நீ மட்டும் ஜட்ஜு மட்டும் ஆர்ம்டு ஃபோர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு அவுத்து விட்டுருவாரு. அவன் போய் அவனுடைய வாழ்வாதாரத்தையே மாத்தினான்னு நான் டெல்லியில கேள்விப்பட்டேன். அவன் ஏன் இந்த தூத்துக்குடி இருக்க முடியாது? அவன் ஏன் இந்த பல விஷயங்கள் நடந்திருக்கே தமிழ்நாடுல? தமிழ்நாடு தான் அமைதி பூங்கா, இங்க மட்டும் நம்ம ரேப் பண்ணி எஸ்கேப் பண்ணிட்டா நாம ஏன் வந்திருக்க முடியாது? கவர்மெண்ட் இதெல்லாம் பார்க்கணும். நீங்க ஐயா, நீங்க சிங்காரத்தன்னை சென்னையை பண்ணீங்களோ என்னமோ, நீங்க சமத்துவபுரத்தை பண்ணீங்களோ என்னமோ, இதுல நீங்க அசிங்கமா பண்ணிட்டீங்க ஐயா. அதாவது வேற எந்த ஒரு மாநிலத்திலும் நடக்காத அளவுக்கு பாலின வன்கொடுமை கலந்த கொலைகள் நமது தலித் குழந்தைகளுக்கு நடந்துகிட்டு வருது. சொன்னா மட்டும் பேசினா மட்டும் நாங்கள் சமூக நீதியின் காப்பாளர்கள்னு சொல்றீங்க. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமா இருக்கு சரத். ஏன்னா நீங்க சொன்ன போல நீங்க சொன்னீங்க, தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு. ஒரு பக்கம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லி பெண் குழந்தைகள் பெண் சிசு வதத்தை ஒரு மோடி ஐயா காப்பாத்துறாரு. முதல் முறையாக பாலின சமப்பாடு பாத்தீங்கன்னா அந்த விழுக்காடு கரெக்ட். அந்த காலத்துல 928 பெண்களுக்கு 1000 ஆண்கள் இருப்பாங்க. ஏன்னா பெண் சிசு கொண்டுட்டே இருந்தோம். இப்ப பாத்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 1015 பெண்கள் இருக்காங்க. முதல் முறையா நம்ம தமிழ்நாடு மட்டும் இல்ல, இந்தியாவுடைய வரலாறுல பெண்கள் அதிகமா வராங்க. பெண் சிசுவை பெத்தா பரவாயில்ல, உன் பொண்ணு ஒரு சுனிதா வில்லியம்ஸ் ஆகவோ, ஒரு வியோமிகா சிங் அல்லது கமாண்டர் குரேஷியாவோ, மேரி காம் போலாம் என்று நம்ம கொண்டாடி பூஜித்து மேல கொண்டு வர்ற இந்த தருணத்துல மாஞ்சி 5 வருஷத்துல 2300 கேஸ்ல இருந்து 7000 பெண்கள் மேல, குட்டி பெண்கள் மேல கைய போடுறாங்க. அந்த அசுரனை பாத்தீங்களா சரத்? அந்த ஒரு அசுரன் இருக்கான, பெரிய நாயகன் பேர். அவன் பெரியதான், ஆனா நாயகன் இல்ல, அவன பெரிய வில்லன், பெரிய நாயகன். கிருஷ்ணகிரியில 2 வயசு சிறுமியை எடுத்து பாலின வன்கொடுமை பண்ணி கழுத்து நெச்சு கொண்டு இருக்கான். என்ன கேட்டா, திமுகவில் இவர் இளைஞர் அணியில் மாவட்ட செயலாளர். என்னங்க பண்றீங்க நீங்கெல்லாம்? யாருங்க இந்த சாருங்க? எல்லாரும் எங்க இருந்து வர்றாங்க? இவங்களை முதல் விரட்டணுங்க. அவங்கள ஒரு கவர்மெண்ட், ஒரு அரசு இப்பேற்பட்ட அசுரர்களை விரட்ட முடியாது என்றால் அந்த கவர்மெண்ட்டை நம்ம விரட்டணும். இது நான் அரசியல் பயன்படுத்த சொல்லல. பாஜக தமிழ்நாட்டுல இருந்து பெண்களுக்கு இது நடந்திருந்தா அந்த பாஜக கவர்மெண்ட் வேணாம்னு சொல்லுவேன். அதிமுகனா சொல்லுவேன், காங்கிரஸ்னா சொல்லுவேன். எனக்கு வேண்டியது எங்க பெண்களுடைய பாதுகாப்பு. ஏன் அன்புமணி பேசினாரு பிரதமர் வரும்போது, 3 பெண்களை பெற்றவனாக நான் பேசுகின்றேன். என் வீட்டுல என்ன பொறுத்த வரைக்கும் என் மனைவி தவிர, என் பொண்ணு தவிர 3 பேர்த்திங்க இருக்காங்க. 5 பெண்களுக்கு நான் காப்பாளனா இருக்கேன். அது மட்டும் இல்ல, மனசார 4.25 கோடி பெண்கள் என் சகோதரர்கள் நம்ம தமிழ்நாட்டுல, அவங்க என்னைக்கு சுதந்திரமா நடந்து போக முடியுமோ அன்னைக்குதான் என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாடு ஒரு அமைதி பூங்கா. இங்க பண்றதெல்லாம் பக்வாஸ் பஜனை, வெறும் 4 ஸ்டிக்கர் போட்டுட்டு இருந்தா இது கவர்மெண்ட் இல்ல. நான் பாத்துட்டு இருக்கிறேன், இன்னைக்கு கூட பார்த்தேன். ஒரு மினிஸ்டர் போறாரு, வருன்னு போலீஸ்காரங்க போயிட்டு இருக்காங்க. ஏன் போலீஸ்காரங்க போயிட்டு இருக்காங்க? அவ்வளவு பேரு எங்க? மொரார்ஜி தேசாய் 1977 எமர்ஜென்சிக்கு அப்புறம் அவர் பிரதமர் ஆகிறார். சென்னைக்கு வராரு. அவர் சென்னையில இருந்து மதுரைக்கு போகணும்னு சொல்றாங்க. 15 கார் கொடுக்குறாங்க. எனக்கு 15 கார் வேணாம், ஒரு கார் ஃப்ரண்ட்ல ஒரு கார் பேக்ல இருந்தா என்ன யாரு போட்டு தள்ள போறாங்க சொல்லி மொரார்ஜி தேசாய் பிரதமர் போயிட்டு வர்றாரு. நம்ம ஒவ்வொரு மந்திரிக்கும் 5, 6, 7 கார் போகுது. ஒரு ஸ்டீஃப் மினிஸ்டர் ஒரு பக்கம் போனா வழியில எல்லாம் போலீஸ் நின்றுட்டு இருக்காங்க. யார் என்ன பண்ண போறாங்க? உங்களை யார் பண்ண போறாங்க? எங்க பெண்களை தான் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த போலீஸ்காரர்கள் ஒவ்வொரு குக்கிராமத்திலையும் இதுக்கு ஒரு ஸ்பெசிபிக், இது ஒரு ஆர்ட், ஒரு கலை. அதாவது யூனிஃபார்ம் ஃபோர்ஸ், யூனிஃபார்ம் அணிந்த படைகளை விநியோகிதம் செய்தல். நீங்க சைலேந்திர பாபு பாருங்க, அவர் இருந்த டிஸ்ட்ரிக்ட்ல கரெக்டா விநியோகிதம் பண்ணி, எவனாவது ஒரு பொண்ணை தோட்டானா போடுங்கடான்னு. கோயம்புத்தூர்ல 2 பேர் பண்ணாங்க, என்கவுண்டர்ல தூக்குனாங்க. அது என்கவுண்டர்ல தூக்குனாங்களா என்ன அது தெரியாது. ஒரு 2 சின்ன சேட்டு குழந்தைங்களை கொஞ்ச நாட்கள் போட்டாங்க. உடனே ஹியூமன் ரைட்ஸ் எல்லாம் இப்படி பண்ணிட்டாரு அப்படி பண்ணிட்டாரு. ஆனா நான் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தேன். அடுத்த 6 மாசம் 1 வருஷத்துக்கு ஒண்ணுமே ஆகல அந்த மாவட்டங்கள்ல. ஐயோ இவன் கிராதகம்பா,
சுட்டு தள்ளிடுவான். நான் வந்து ஒரு மெசேஜும் அனுப்பி போன் பண்ணி, ஏன்னா ஹியூமன் ரைட்ஸ் இருக்காங்க, யூ டன் த குட் கரெக்ட் திங் பிரதர்னு சொல்லி போனை வச்சுட்டேன். ஐ அப்ரிஷியேட் சைலேந்திர பாபு இன் பப்ளிக். இதெல்லாம் நம்ம எடுத்துக்கவே கூடாது. எந்த கவர்மெண்ட் இருந்தாலும் தட் வே ஐ வுட் சே. அரசியல் பேசுற சரத். ஆனா ஜெயலலிதா அம்மா இருக்கும்போது ஒரு பொண்ணுக்கு ஏதாவது ஒண்ணு நடந்துச்சு வச்சுங்களேன், அப்படியே ஒரு சிங்கம் மாதிரி வந்து சிங்கச்சியா வந்து கிடின்னு கிழிச்சு விட்டுருவாங்க. அது மாதிரி கிழிச்சு விடணும். என் மாவட்ட செயலாளர், வட்ட செயலாளர், பகுதி செயலாளர், அவன் என்ன வேணா பண்ணிட்டு நம்பாளு நமக்காக சுவர் ஒட்டி பண்ணுவான். எவன சுவர் ஓட்டுவான்? நான் என்ன சொல்றேன், யாரெல்லாம் இவங்களை விடுறாங்களோ அவங்க வீட்டுல இவங்களாம் வேலை செய்யணும். அவங்க வீட்டுல பொட்ட பிள்ளைங்க இருக்காங்கல்ல, அவங்க வீட்டுல வந்து பேத்திங்க இருக்காங்கல்ல, இவங்களாம் ஒர்க் பண்ண முடியும். சரத், இது ரொம்ப சீரியஸ் ப்ராப்ளம். ஒரு பக்கம் நம்ம வளர்றோம், தமிழ்நாடு போல் வளர்ந்த எந்த மாநிலமும் இல்லைன்னு போடுறோம். இன்னொரு பக்கம் நம்ம பிள்ளைங்களை இது மாதிரி சூறாடுறாங்க. பெண்கள் சொல்றாங்க, நாங்க திருப்பி we don't want to come back to தமிழ்நாடு, வேற எங்கேயாவது போறோம்ப்பா, இங்க வந்தாலே எங்க பெண்களை கொண்டு வர்றதுக்கு. ஏன் அது மாதிரி இருக்கணும்? ஒரு தனி மனிதனா பேசுறேன், சமூக ஆர்வலனாக. ஒவ்வொரு தனி மனிதனும், ஒவ்வொரு பெண் குழந்தையை பெற்ற தனி மனிதனும், ஒவ்வொரு மனைவியை கொண்ட தனி கணவனும், ஒவ்வொரு பேத்தியை கொண்ட தாத்தாவுக்கும் அவங்க மனசுல ஒரு பயங்கரமா இருக்கும். நமக்கு நம்ம யாரு, நம்ம என்ன போலீஸா, நமக்கு ஆளுங்களா? ஏன் அப்படி நினைக்கணும்? அது வந்து சுதந்திர தமிழ்நாடு இல்ல, சுதந்திர இந்தியா இல்ல. சரத், அடிக்கணும், கொல்லணும், இவனுங்களை போட்டு தள்ளணும். அண்ட் இது பேர்பட்ட அரசு தெரிச்சுன்னா அதை மாத்தணும். இப்போ மருத்துவராக சொல்லுங்க சார். இப்போ தனிமையில ஒருத்தவர் இருந்தார் அப்படின்னா அவருடைய மைண்ட் வந்து சேஞ்ச் ஆகலாம் அப்படின்றது இருக்கும் சார். இங்க வந்து ஒரு 4-5 பேர் இருக்காங்க அப்படின்னா அவங்களோட மைண்ட் செட் சேஞ்ச் ஆக காரணம் என்ன சார்? அப்படிதான் கூட்டு பாலியல் வன்கொடுமைன்றது தொடர்ச்சியா நடந்துட்டு இருக்கு சார். ரொம்ப சரியான கேள்வி கேட்டீங்க. நேயர்கள் வந்து சரத்துக்கு கை தட்டணும். வாட் மேக்ஸ் அ மேன் இன்டு அ மான்ஸ்டர்? இது வந்து அனிமல் சொல்லக்கூடாது, மான்ஸ்டர். எஸ்பெஷலி 4-5 பேர் இருந்தா சிகரெட் அடிப்பாங்க, அப்புறம் தண்ணி அடிப்பாங்க, அப்புறம் போதைப் பொருள் பயன்படுத்துவாங்க. நீங்க பாத்தீங்கன்னா நிச்சயமா நான் இப்ப எழுதிக்கொள்ளும், ஒரு மருத்துவனாக, ஒரு சமூக ஆர்வலனாக இந்த கேஸ் சால்வ் ஆகும் பொழுது இவங்க 4-5 பேரோ 3 பேரோ சேர்ந்து தண்ணி அடிச்சு அல்லது போதைப் பொருள்கள் பயன்படுத்தி அப்புறம் அந்த உள்ள இருக்கிற அந்த மிருகத்தன்மைக்கு இவன் வந்து 3 நிமிஷம் விளையாடுறதுக்கு, இவன் 2 நிமிஷம் விளையாடுறதுக்கு நம்ம பொட்ட பிள்ளைங்க தான் கிடைச்சானுங்களா இவங்களுக்கு? இவங்க 3 நிமிஷம் நடக்கிறாங்க. ஒரு 17ல இருந்து 87 வரைக்கும் ஒரு 70 வயசு வாழ வேண்டிய ஒரு பொண்ணுடைய உயிரை வந்து சும்மா ஒரு கொசு அடிக்கிற மாதிரி இவங்களோட 2-3 நிமிஷம் விளையாட்டுக்கு, அதுவும் வெறுமா கொண்டிருக்காங்க. எலும்ப உடைச்சிருக்காங்க, எவ்வளவோ வலிச்சிருக்குமோ அந்த குழந்தைக்கு, எவ்வளவோ ஸ்கிராச் பண்ணியிருக்காங்க, என்னெல்லாம் பண்ணியிருக்கானுங்க. சரியான போஸ்ட்மார்ட்டம் பண்ணா அல்லது சரியா பண்ணலன்னா அங்க இருக்கிற மக்கள் எல்லாம் உடனே கூப்பிடணும், சிபிஐ கூப்பிடணும். ஏன்னா இந்த பொண்ணுடைய யூட்ரஸ் கர்ப்பப்பை ஒழுங்கா நம்ம எடுத்து பார்த்தா, உள்ள இருந்து அதை ஸ்கிரேப் பண்ணி எடுத்து பார்த்தா, கைகள்ல நகங்களை பார்த்தா டிஎன்ஏ கிடைக்கும். 1 மனிதனா, 2 மனிதனா, 3 மனிதனான்னு தெரியும். ஆல்ரெடி இது வரைக்கும் 20 பேரை அந்த குளத்தூர் தூத்துக்குடி ஏரியால வந்து பிடிச்சி வச்சிருக்காங்க. அந்த 20 பேர்ல யாருக்கு இந்த டிஎன்ஏ மேட்ச் ஆகுதுன்னு பார்த்துட்டோம்னா 100% மேட்ச். நான் பார்த்தேன், அவருங்க நடந்துட்டு இருக்காரு, அந்த சாட்சி மாதிரிலாம் இல்ல. டிஎன்ஏங்கிறா அவ்வளவுதான். இன்டர்நேஷனல் கோர்ட்டு, சுப்ரீம் கோர்ட்டு, தாத்தா கோர்ட்டு எல்லாத்துக்குமே மேட்ச் ஆகி, எனது பிரார்த்தனை 2 3 ஊர் அறிய, ஊர் பார்க்க, ஊர் கொண்டாட, ஊர் கழிக்க இந்த 3 பேரு தொங்க விடணும். அங்க பக்கத்துல கயத்தாறு, அந்த காலத்துல நம்ம வீரபாண்டி கட்டணும்னு தொங்க விட்டாங்க. பக்கத்துல விருப்பாட்சி இருக்கு, விருப்பாட்சியில வந்து கோபால் நாயக்கரை தொங்க விட்டாங்க. அங்கே தூத்துக்குடிக்கு பக்கத்துல இன்னும் கொஞ்சம் அந்த பக்கம் போனா காளையார் கோயில்ல வந்து எவ்வளவு பேரை வெட்டி போட்டாங்க. அப்பேற்பட்ட இடத்துல இவனை வந்து தூக்கல மாட்டி பப்ளிக்கா எல்லாம் பாக்குற மாதிரி செத்தானுங்கன்னா கொஞ்சம் அது க்ரூடா இருக்கு நான் சொல்றது. பட் வெளியில கேட்கறதுக்கு கொஞ்சம் என்னடா கொஞ்சம் இப்படி க்ரூடா பேச நினைக்காதீங்க. அப்பனோட மனச, தகப்பனோட மனச, ஆத்தாளோட மனச, பாட்டியோட மனசை சுத்தி நம்ம தமிழ்நாட்டுல பார்த்தோம் என்றால் தொங்க விடுங்கடா இந்த நாய்களை நம்ம நினைப்போம். அது மட்டும் இல்லை, முக்கியமான ஒரு விஷயம் சொல்றேன். நீங்க பாக்ஸோ கேசஸ் அலசி பாத்தீங்கன்னா ஆண்களுக்கு செய்கின்ற பாக்ஸோ கேசஸ் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. ஏன்னா 1300 7,000 ஆயிடுச்சு. அப்ப 80 பாய்ஸ்க்கு ஆண்களுக்கு பண்ண, ஆண் பசங்களுக்கு பண்ணது இப்போ வந்து 400-500 ஆயிடுச்சு. வெறும் பொண்ணை பத்துக்கிட்டா ஓகே, பையனை பத்துக்கிட்டா இல்லைன்னு பசங்களா இருக்கும் போது இந்த மிருக அசுர பசங்க, கம்யூனிட்டி பசங்க மேலேயும் கைய போடுறானுங்க. ஸோ நோபடி இஸ் சேஃப். உங்களுக்கு பையனா இருந்தாலும் சரி, பொண்ணா இருந்தாலும் சரி, அவங்களுக்கு ஆபத்து. தமிழ்நாடுல ஒன்றாய் கூடி குரலை கொடுப்போம், நமது அடுத்த தலைமுறையை காப்போம் என்பது என்னுடைய அப்படி நான் பறைசாற்றுறேன். இது வந்து வெறும் பறைசாற்றுறது இல்லை, வந்து ஒரு போர் முழக்கமா தமிழ்நாடு பூரா எதிரொலிக்கணும்.